போன வாரம் வர நம்ம கூட ஓடியாடி விளையாடிட்டு இருந்த சிறுவன் சுர்ஜித் இப்போ நம்ம கூட இல்லை. சாதாரணமாக இரங்கல்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை பயன்படுத்திட்டு இவ்வளோ பெரிய வலியை நம்ம யாராலும் கடந்து போக முடியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் சின்னதாக ஆறுதல் தர ஒரு விஷயம், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இறங்கி சுர்ஜித்தை காப்பாற்றுறதுக்காக போராடினாங்க. இருந்தாலும் நம்மள நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கவர்மெண்ட்டே அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்து ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மார்ஸுக்கு நம்மளால் சேட்டலைட் அனுப்ப முடியுது, ஆனால் ஒரு 100 அடி தூரத்தில் உள்ள குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலே அப்படிங்கிற ஒரு இயலாமையில் மக்கள் கேட்குற கேள்வி தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சுட்டு நம்மளால் பூமிக்கு மேலே பல லட்சம் கிலோமீட்டர் வரை ஈஸியாக போக முடியும். ஆனால் பூமிக்கு கீழே இதுவரை ஒரு மனுஷனால் மேக்ஸிமம் 12 கிலோமீட்டர் வரை தான் போக முடியும். இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அங்கே இருந்த மீட்பு குழுவினர் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. அதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இமெயில் ஃபோன்லாம் பண்ணிவிட்டு ஏன் LMS இதை பற்றி ஒரு போஸ்ட்டோ வீடியோ இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி ஒரு போஸ்ட்டோ வீடியோ பண்ணுறதை விட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் இருந்த மாதிரியே அந்த குழியோட சைஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதனால தான் இந்த விஷயத்தில் எங்களாலே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த சம்பவத்துலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷன் நோக்கி ஓடிட்டுருக்கோம். இங்கே அதான் நடந்திருக்கு, அதனால் நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்மளால் ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இப்போ நானே நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்துளை கிணறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு கம்பெனிஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணிவிட்டு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் அவங்களால சந்தைப்படுத்த முடியாது, அது வழியாக அவங்களுக்கு பெருசாக லாபம் கிடைக்காது. இதுவே நிறைய வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டே ஹேக்கத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹேக்கத்தான் வழியாக நிறைய ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட் ப்ராஜெக்ட் மேலே ஃபண்டு பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம நாட்டிலே இந்த கவர்மெண்ட் நடத்துகிற ஹேக்கத்தான் அப்படிங்கிற விஷயம் மற்ற நாடுகள் மாதிரியே எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆழ்துளை கிணறு அப்படிங்கிற பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கும். சுர்ஜித்தை நம்ம நேரம் இழந்திருக்க மாட்டோம். சரி, இந்த பிரச்சனைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன தீர்வு கொடுக்க முடியும்னு நாங்கள் யோசிக்கிறப்போ, என்னதான் கவர்மெண்ட் ஒரு சைடு ஹேக்கத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணாலும் நம்ம சேனலில் நிறைய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த போர்வெல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது மனித மலத்தை மனிதரே அல்ற மாதிரி நிறைய சமுதாய பிரச்சனைகளுக்கு உங்கள்கிட்ட தீர்வு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உங்களால் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியலை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்க ஆட்கள் உங்களோட ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பற்றி எங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு வைங்க. இப்படி நீங்கள் அனுப்புகிற இந்த ப்ராஜெக்ட் உண்மையாகவே ஒரு சமுதாய பிரச்சனையை சரி பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைவேட் சைடில் இருந்தோ அல்லது கவர்மெண்ட் சைடில் இருந்தோ ஃபண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் அடுத்த நிலையை கொண்டு போகிறதுக்கு நான் உதவி பண்ணுவோம். இது ரெண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாகவே மக்கள் சப்போர்ட்டில் இருந்து அந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சைடில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க அதே இமெயில் ஐடிக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு போய் சேருங்க. நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் பற்றி தான். ஆனால் இனிமேலும் சுர்ஜித் மாதிரி ஒரு உயிரை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் இதுவரைக்கும் மூடாமல் இருக்கிற ஆழ்துளை கிணறுகளை மக்களாகிய நீங்கள் சீக்கிரமாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட ப்ராப்பரான வழியில் மூடுறதுக்கான வழிகளை பாருங்கள். வருமுன் காப்போம். நன்றி.